அனைவருக்கும் வணக்கம். சங்கீத சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குழந்தைகள் பங்கேற்கும் நாமாவளி தொகுப்பு. ஒரு யுகத்திற்கும் நமக்கு ஒரு பணியை நமது பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த யுகம் கலியுகத்திற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மிக எளிமையான வழிமுறைதான் நாம சங்கீர்த்தனம், நாம ஜெபம், நாம பஜன், நாமாவளி பாடல்கள் என்று அதற்கு பல முகங்கள் உண்டு. யாகம் செய்யவோ யஜ்யம் செய்யவோ விரதம் இருக்கவோ நேரம் இல்லாத இந்த வேகமான வாழ்க்கை முறையில் எப்படி இறை உணர்வுடன் நாம் இணைந்து இருப்பது என்பதற்கு காட்டப்பட்ட மிக எளிமையான ஒரு பாதைதான் இந்த நாம சங்கீர்த்தனம், நாம ஜெபம். நமது தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணி இருக்கிறது. நமது பெரியோர்கள் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு என்ன பொறுப்புனா, நாம் பெற்ற நமது இந்த பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் நல்ல பாதையை காட்ட வேண்டும். இந்த இறை அனுபவத்தை அனுபவிக்க ஒரு வழியை முறையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு எளிமையான இந்த நாம சங்கீர்த்தன வழியை நாம் இதன் மூலமாக காட்ட முனைந்திருக்கின்றோம். இந்த நாம சங்கீர்த்தனத்தின் நாமாவின் மகிமை பற்றி ஒரு சிறிய கதை உங்களுக்காக. ராமாயணம் நமக்கு தெரிந்த கதை. சுந்தரகாண்டம். அனுமன் இலங்கைக்கு போகிறார் சீதையை தேடிக்கொண்டு. தேடி கண்டுபிடித்து அசோகவனத்தில் கண்டுபிடித்து ராமன் கொடுத்த கணையாளியை கொடுத்துவிட்டு சீதையிடமிருந்து கணையாளியை வாங்கி கொண்டு திரும்புகின்றான். இந்த வானரங்கள் யார் என்று தெரியாமல் இது ராமனுடைய தூதன் என்று தெரிந்ததும் அதை ஒரு இகழ்வாக எண்ணி நகையாடி அந்த வானரத்தை சபைக்கு வந்த பொழுது அதற்கு மதிப்பு கொடுக்காமல் இகழ்ந்து மரியாதை குறைவாக நடத்தி அதனுடைய நீண்ட வாலிலே தீப்பந்தத்தை கட்டி அதற்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அந்த வாலில் தீப்பந்தத்தை அவர்கள் கட்டி நகையாடி கொண்டிருக்கும் பொழுது அனுமனுக்கு கோபம் வருகிறது. அந்த எரிகின்ற வாளை எடுத்துக்கொண்டு அவர் மாளிகையின் எல்லா பக்கங்களிலும் அங்கும் இங்கும் ஓடி அந்த லங்காபுரியில் உள்ள எல்லா மாளிகையும் தீப்பற்றி எரிகிறது. சீதைக்கு விஷயம் தெரிந்தவுடன் அவள் அக்னி பகவானிடம் வேண்டிக் கொள்கிறாள். இந்த அனுமன் பத்திரமாக ராமனிடம் போய் சேர வேண்டும். இந்த அக்னியினால் அவனுக்கு எந்த சேதமும் உண்டாகக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறார். அக்னி பகவானும் அவளது வேண்டுகோளுக்கு ஏற்று எந்த தீங்கும் வராமல் அனுமனை பாதுகாக்கிறார். அனுமன் எல்லா பக்கமும் தீய வச்சு இலங்கையே ஜெகஜோதியா எரிஞ்சின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு மாளிகையில் மட்டும் தீ எரியாமல் இருக்கிறது. தீயினால் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு மாளிகை மட்டும் தனித்து தெரிகிறது. அது யாருடைய மாளிகை என்று பார்த்தால் அது விபீஷணனுடைய மாளிகை. விபீஷணனும் ராவணனுடைய ஒரு தம்பிகளில் ஒருவர். தர்மத்தின் பக்கம் நிற்பவர், நல்லதை எடுத்து சொல்பவர். அவர் ராமரை பற்றி ராவணன் செய்த அந்த பாதக செயலை எடுத்து சொல்லி சீதையை விடுவிக்கும்படி சொல்லி எல்லாம் சொல்லி பார்க்கிறார். அவன் மோகத்திலே எதையும் காதில் போட்டுக் கொள்ளாமல் தான் நினைத்ததையே அவன் செய்து கொண்டிருக்கின்றான். எப்பொழுதும் ராமரையே ஸ்தோத்திரம் பாடுகின்ற விபீஷணனை அவர்கள் எல்லோரும் அது ஒரு தனித்து பார்க்கிறார்கள், இகழ்வாக பார்க்கிறார்கள். விபீஷணனுக்கு ராமன் மேல் அதீத பக்தி. அதனால அவர் வீட்டுல சுபத்துல பூரா ராம 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 ராமன்னு எழுதி வச்சிருக்கார். சில காலத்துக்கு முன்னாலெல்லாம் பால்காரம் வந்தா கணக்கு கூட செவத்துல எழுதி வைப்பா. அது மாதிரி இவர் ராமராமா எழுதி வச்சிருக்கார் செவர் பூரா. அந்த அக்னி எல்லா இடத்துலயும் மாளிகையிலையும் எரிச்ச அந்த அக்னி விபீஷணனுடைய மாளிகையை தீண்டவே இல்லை. ஏனென்றால் அதில் பூரா ராமநாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ராமநாமத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அக்னி பகவான் அதை அண்டவே இல்லை. அப்படிப்பட்ட மகத்துவம் பெற்றது அந்த நாமத்தினுடைய மகிமை. அந்த நாமத்தை நமக்கு மிகச் சுலபமாக நமது பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திரு. கிருஷ்ணா என்று சொல், ராமா என்று சொல்,
சிவா என்று சொல் என்று எல்லா தெய்வங்களை பற்றியும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் தங்களது மழலை மொழியில் முருகனை, கிருஷ்ணனை, ராமனை, பவானியை, தேவியை, பார்வதியை எல்லாம் பல பாடல்களில் பாடி நம்மை மகிழ்விக்க இருக்கிறார்கள். இந்த பாடல்கள் நாமாவளிகள் எல்லாம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த திருமதி பிச்சம்மாள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இசையமைத்து பிச்சம்மாள் அவர்களும் அவரது தோழி திருநெல்வேலியைச் சேர்ந்த பொன்னம்மா அவர்களும் பாடி பல மேடைகளில் இந்த பாடல்களை அந்த பகுதியில் பாடியிருக்கிறார்கள். இன்றும் இந்த பாடல்கள் எல்லாம் அங்கு பாடப்பட்டு வருகிறது. இதற்கு எல்லோரும் கோலாட்டம் அடிக்கிறார்கள் திருநெல்வேலியிலே. இதை மகிழ்வோடு உங்களுக்கு தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள், குழந்தைகளின் நாமாவளிகளை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள் வாருங்கள்.